ஃபைனலி நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா 1 இயரா வெயிட் பண்ணி நம்மளோட ஹார்ட் பீட் சீசன் 3 இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல எவ்ரி Thursday உங்களுக்கு மார்னிங் 8 o'clock நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துரும். சோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆக கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஹார்ட் பீட்டோட சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரொம்ப பல கேரக்டர்ஸ் யாருமே தெரியாம ரொம்ப அதோட இன்ட்ரோடக்ஷன் கூட போன வருஷம் இதுல கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்கள மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நிறைய பேர் மாத்திட்டாங்க. இதுல பழைய ஆளுங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ராக்கி மட்டும் தான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற கேரக்டர் காட்டிருக்காங்க. யாருமே காட்டல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவி சீனியர் அவர் வந்து இதுல காட்டிருக்காங்க. அவரை வச்சுதான் என்ன கதை எப்படி கொண்டு போறாங்க யார் யாரெல்லாம் இதுல இருக்காங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டிருக்காங்க. இந்த சீசன் ஃபுல்லா இந்த 4 எபிசோட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் இந்த சீரியல்ல இருக்காங்களோ அவங்களோட கேரக்டர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் யார் யார் எங்க இருக்காங்கன்றது எல்லாத்தையுமே காட்டிட்டாங்க. அந்த 4 எபிசோட்லுமே தான் இதை நம்ம கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரவி வந்து வராரு. வந்துட்டு ஹாஸ்பிட்டலே புதுசா இருக்கிறத பார்த்துட்டு எடுத்தது சிஇஓ வந்து நம்ம அர்ஜுன் தானே போன இயர்ல இருந்தாரு. அர்ஜுன பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அங்க பாத்தீங்கன்னா மானசா எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஆக்சுவலா மானசா போன இயர்லயே வந்துட்டு அர்ஜுன சிஇஓ பதவியில இருந்து தூக்கிட்டு நம்ம தான் வரணும்னு நினைச்சிருந்தாங்க. இது எப்படி நடந்ததுன்னா தெரியல. 1 இயர் லேட்டர் மட்டும் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போன இயர் என்னெல்லாம் நடந்தது அதோட ரீகேப் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது லிட்டரலா ரொம்ப அழுதுட்டேன். யார் யாரெல்லாம் போன இயர் அதுக்கு முந்தின இயர் எபிசோட்ஸ் பார்க்கல அவங்க எல்லாமே பார்த்துட்டு இந்த சீரியல் பாருங்க, இந்த இயர் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ள போனா மானசா பார்த்துட்டு ஷாக் ஆயிடுச்சு. எப்படி மானசா அந்த பதவிக்கு வந்தாங்க அதெல்லாம் வந்து தெரியல. பட் மானசா காட்டுறாங்க. அவங்க தான் சிஇஓ. தயவு செஞ்சு நீங்க வெளியே போங்க, அர்ஜுன் இங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மானசா வெளியே அனுப்பிடுறாங்க நம்ம ரவியை. அடுத்து வந்து சரி ஓகே நம்மளோட சீஃப் டாக்டர் வந்து ரதி தானே, ரதியை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரதி கேபின் போனா அங்க ரதியுமே கிடையாது. அதுக்கு பதிலா அருணன் ஒரு கேரக்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சரண்யன்ற கேரக்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் டாக்டர் இருக்காங்க. அதை பார்த்துட்டு ரவிக்கு இன்னும் ஷாக் ஆகுது. என்னடா இது எல்லாருமே மாறிட்டாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ராக்கி வராரு. ராக்கி வந்துட்டு பாத்துட்டு ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு ராக்கி கூட்டி போய் பேசுறாங்க. ராக்கி வந்து எல்லாத்தையும் சொல்றாரு. என்னடா இங்க எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட ரீனாக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அர்ஜுன் வந்து அவனோட பதவி வந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால இங்க வந்து சிஓ மானஸ் ஆயிட்டாங்க, ரதி மேமும் போயிட்டாங்க. சோ அதனால வேற எல்லாருமே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னேன். என்னடா இது எல்லாமே புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி ரீனா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீனா பத்தி கேட்கும்போது அவ வந்து பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிட்டா அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் வந்துட்டு பெங்களூர்ல ஆமா நான் பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிட்டா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நம்மளோட விஜய காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோ எனக்கு இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா விஜய் ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு விஜய் எவ்வளவு பிடிக்கும்ன்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ விஜய் காலிட பிறகு ஒரு பெரிய சவுண்ட் மாதிரி ரீனாவோட ரூம்ல இருந்து கேக்குது. ரீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பதறி அடிச்சு பார்த்தா நம்ம ரீனா ஹீரோயினை காட்டுறாங்க. அவ்வளவு அழகா சாம ரொம்ப கியூட் மாதிரி இருந்தாங்க. பாக்கவே அவ்வளவு அழகா இருந்தது. சோ அதோட ரீனா கழிடு என்னப்பா பயந்துட்டீங்களா, சும்மா தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா லஞ்ச் ரெடி பண்ணிடுங்க நான் சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு. சரி ஓகேவா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே கூப்பிடுறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட அர்ஜுனை காட்டுறாங்க. அர்ஜுன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரோட காலேஜோட சீட் எடுத்துட்டு வந்து நின்னுட்டு காலேஜ்ல போயிட்டு சேர்ற மாதிரி காட்டுறாங்க. அவர் வந்துட்டு பாத்துட்டு இது போல வந்துட்டு நான் அந்த காலேஜ்ல திரும்ப சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரதி வந்து காட்டுறாங்க. ரதி வந்து இந்த ரீனாவோட ஆக்சிடென்ட் ஆனதால அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அவங்க பழைய நிலைமைக்கு வரணுன்றதுக்காக அவங்க வந்து தெரப்பி செஷன் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த டாக்டரோட அவங்க பேசுற மாதிரி காட்டுறாங்க. பழைய நினைவுகளை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், என்னால எதுவுமே மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீனாவை திரும்ப காட்டுறாங்க. ரீனாக்கு வந்து அங்க ஒரு கிரஷ் இருக்காங்க, கதிர் அந்த பையன் பேரு. அந்த பையனை பத்தி இன்னொரு பொண்ணு வந்துட்டு எனக்கு எல்லாமே மாறிடுச்சு, இங்க எதுவும் மாறணும், அவனுக்காக கொஞ்சம் கன்சிடர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ரீனாவும் யோசிச்சு அந்த பையனுக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க. ஆனா ரீனா வந்து நம்மளோட அர்ஜுனை மறக்க முடியல. சோ இதெல்லாம் தான் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இதெல்லாம் தான் கவர் பண்ணிருக்காங்க.